டுடே வந்து நம்ம யூனிட் 3 தான் பார்க்க போகிறோம். யூனிட் 3 வந்து டிஃப்ரெண்டல் ஈக்குவேஷன். இது வந்து இந்த சம்ஸில் ஃபுல்லாக கன்ஃபியூஷனாக இருக்கும். இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இந்த டி ஸ்கொயர் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணணும் தெரியுமா? இங்கே பாருங்கள், டி ஸ்கொயர் இப்படி கேட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே பக்கம் e⁴x கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் கேட்டிருக்காங்க, e⁻−4x. அந்த சைனும் கேட்பாங்க, காசு கேட்பாங்க, சைனும் கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டால் ஃபஸ்ட்டு எது வேணாலும் கேட்கட்டும். ஆனால் டி பவர் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் இங்கே எது வேணாலும் இருக்கட்டும். இது பக்கம் e⁴x வேணாலும் இருக்கட்டும், சைன் பவர் ஹெச்சு, காசு, ஏதோ tan θ ஏதாச்சும் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜீரோவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏஇ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து a டாட் e இஸ் என் போட்டுக்கணும். இந்த டி இருக்குல்ல, டிக்கு பதிலாக நம்ம எம் எடுத்துக்கணும். m² + 5m + 6 = 0. ஓகேவா? இந்த y எடுத்துக்காதீங்க. ஓகேவா? டி எங்கே இருக்கோ அந்த எம்மை வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? இது வந்து நம்ம இது நம்ம ஸ்கூலில் பண்ணியிருப்போம்ல, அதே மாதிரி தான். இது வந்து 2 3s போடணும்ல. 2 3s 6, 2ம் 3யும் ப்ளஸ் பண்ணால் 5 வந்துடுதா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, 3 முன்னாடி போட்டு இங்கே 2 போட்டுறாங்க. அப்படி போடாதீங்க, சின்ன நம்பர் முன்னாடி போடுங்க. ஓகேவா? 2 3s. ஓகேவா? 3 வந்து இங்கே பக்கம் போடாதீங்க. எங்கே எது சின்ன நம்பர் இருக்கோ அது முன்னாடி போடுங்க. அப்போ 2 3s 6, 2 + 3 5. அப்போ என்ன வரும்? m + 2 m + 3. ஓகேவா? = 0. இப்போ m வந்து +2 வந்து இந்த பக்கம் கூட்டின்னு போனால் -2, +3 வந்து இந்த பக்கம் போனால் -3. நம்ம வந்து ஃபஸ்ட்டு m வேல்யூ ரெண்டு வேல்யூ வரும். m அது ஒன்றா வரட்டும், டிஃப்ரெண்ட்டாக வரட்டும். ஃபஸ்ட் நம்ம m வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ m கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே -2 வந்துச்சு, -3 வந்துச்சு. இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதுவும் டிஃப்ரெண்ட். ரெண்டும் சேமாக இல்லைல்ல. சப்போஸ் இப்போ m வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். சப்போஸ் m வந்து இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கே 2வும் இங்கே 2 சேம் வேல்யூ வந்துச்சுன்னா இந்த கீழே இருக்குல்ல, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இல்லை இங்கே இமேஜினரி பார்ட்டு ஆல்ஃபா பீட்டா அந்த மாதிரி சப்போஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா மட்டும் இந்த த்ராட் இருக்குல்ல, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். m வந்து டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணோம். சேமாக வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. அண்ட் ஆல்ஃபா பீட்டா இமேஜினரி பார்ட் வந்து இந்த ஃபார்முலா. இது மட்டும் மெயின். எல்லா கொஸ்டின் கேட்டால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஏ இதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன வந்திருக்கு? டிஃப்ரெண்ட் தான் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? the CF is இந்த ஃபார்முலா என்ன? AE m1x + BE m2x. இதுதான ஃபார்முலா. இப்போ இது m1, இது m2. ஆன்சர் என்ன வரும்? m என்ன இருக்குது இங்கே? -2x + BE m2 என்ன இருக்குது? -3x. இதுதான் CF வச்சு CF கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போது இது இங்கே வந்து CF மட்டும் கண்டுபிடிச்சிட்டா மட்டும் போதும். ஏன்னா இங்கே 0 ரைட் ஹேண்ட் சைடு வந்து 0 கொடுத்தா AE CF கண்டுபிடிச்சா மட்டும் போதும். PI P.I அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. லெஃப்ட் ஹேண்டில் 0 நல்லா நான் வச்சுக்கோங்க. இங்கே மட்டும் 0 மட்டும் வந்தால் CF மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சப்போஸ் இங்கே வந்து e⁴x இந்த மாதிரி வந்துச்சுன்னா AA கண்டுபிடிக்கணும், CF கண்டுபிடிக்கணும், அண்ட் P.I கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே எதுவும் வரல, அதனால 0வோட அந்த CFோட ஸ்டாப் பண்ணிடணும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள். இது April 25 கேட்டிருக்காங்க, 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இது எப்படின்னு ஃபஸ்ட் இங்கே 0 இருக்குது. நம்ம எப்பயுமே கொஸ்டின் பார்க்கும்போது இங்கே 0 இல்லை ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ நம்ம CF வரையும் கண்டுபிடிச்சாலே போதும். ஃபஸ்ட்டு the AE கண்டுபிடிக்கல. the A டாட் E இஸ் இங்கே டி பதிலாக என்ன இருக்குது? m² + m + 1 = 0. ஓகேவா? நம்ம இந்த மாதிரி போடணும். இதுக்கு முன்னாடி போட்டல இந்த மாதிரி வருதா போதான்னு பார்க்கலாம். இப்போ சப்போஸ் வந்து இங்கே 1 இருக்குது, இங்கே எதுவும் இல்லை, 1 தான் மீனிங். 1 × 1 1 தான். 1 + 1 2 தானே ஆகும். இப்போ இது வராதில்ல. ஸோ இந்த மாதிரி நமக்கு வராத பட்சத்தில் இதை என்ன பண்ணோன்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணும். ax² + bx + c = 0. நம்ம 10th 12th படிச்சிருப்போம்ல, அந்த ஃபார்முலா. ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா.
இங்கே வந்து ஏ வந்து என்னென்னா ஏ வந்து இங்கே 1 இங்கே இது பார்க்கணும். பியும் 1, சி வந்து என்ன சியும் 1 தான். ஓகேவா? இப்போ ஃபார்முலா வந்து எம் இங்கே வந்து எக்ஸ் என்னது எக்ஸ் தான் எம். இதுவும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? சப்போஸ் இங்கே 2 இருந்துச்சுன்னா பி வந்து 2. சப்போஸ் இங்கே -2 இருந்துச்சுன்னா பி வந்து -2 வரும். ஓகேவா? இப்போ வந்து ஃபார்முலா நம்ம எம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஃபஸ்ட்டு எம் ஈக்குவல் டு ஃபார்முலா பாருங்க. ஃபார்முலா சொல்கிறப்ப -b ப்ளஸ் ஆர் மைனஸ் b² - 4ac பை 2a வரும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணோம். b என்ன இங்கே 1, இங்கே மைனஸ் இருக்குல்ல, -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √b². அப்போ 1² - 4 a என்ன 1 எல்லாம் 1 தான் இருக்குது. இப்போ இங்கே 2 இங்கே a தானே 2 × 1 1 தான். இப்போ -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போ 1 - 4 × 1 1 தான் 4 தான் 2. நெக்ஸ்ட்டு வந்து -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ல் 1 போயிடுச்சுன்னா என்ன இங்கே -4 இருக்குது. இதுதான் பெரிய நம்பரோட சிம்பிள். அப்போ போட்டு 2 போடணும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ரூட்டில் வந்து -3 இருந்தால் அந்த மைனஸ் எடுக்கிறதுக்கு இங்கே ஐ யூஸ் பண்ணுவாங்க. ஐ வச்சுட்டு √3/2 போடலாம். ஓகேவா? இப்போ வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு -1/2 -1/2. நெக்ஸ்ட் பீட்டா ஈக்குவல் டு √3/2 இப்படி எடுத்துக்கணும். 2 வந்து 2 காமனில் -1/2 √3/2. ஐ வந்து இப்போ இங்கே என்ன வந்திருக்கு ஐ வந்திருக்கு. ஐ என்ன இமேஜினரி பார்ட்டு தானே. நான் என்ன சொன்னேன் இமேஜினரி பார்ட்னா இந்த ஃபார்மில் வரும். இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். இங்கேயே இருப்பாது ஆல்ஃபா பீட்டா. இப்போ நம்ம ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சோம்ல, அதோட வேல்யூ வந்து அந்த ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணோம். அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் the CF வந்து e⁻−1/2x a cos √3/2 x ப்ளஸ் b sin √3/2 x. இதுதான் ஆன்சர். இங்கே 0 தானே இருக்குது இந்த கொஸ்டினில். ஸோ நம்ம சிஎஃப் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். சப்போஸ் இங்கே e⁻4x இருந்தால் நம்ம p டாட்டா இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ஆன்சர் ஸ்டாப் பண்ணிக்கினா போதும். நீங்கள் பாருங்கள், இதுதான் ஃபார்முலா தானே. இங்கே ஆல்ஃபா இருக்குது. ஆல்ஃபா இடத்துல என்ன போட்டேன்னா -1/2 போட்டேன். அப்புறம் இங்கே என்ன இருக்குது பீட்டா இருக்குது. இங்கேயும் பீட்டா இருக்குது. a cos b sin வந்து ஃபார்முலா. ஸோ பீட்டா என்ன √3/2. இப்போ எங்கெங்கே பீட்டா இருக்கோ அங்கே √3/2 போட்டு எக்ஸ் காமனாக போட்ட ஃபார்முலா. இதுதான் ஆன்சரு. மறுபடியும் சொல்கிற பாருங்கள். எம் வேல்யூ வந்து சேமாக வந்தால் இது டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த ஃபார்முலா. சப்போஸ் இமேஜினரி பார்ட் ஆல்ஃபா பீட்டா வந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஓகேவா? இந்த a.e அண்ட் c.f கண்டுபிடிக்கிறது வந்து மெயின் இந்த யூனிட் 3ல். நான் நெக்ஸ்ட் சம் வந்து e⁻4x p.i எப்படி கண்டுபிடிக்கிறது வந்து சொல்கிறேன். அண்ட் இந்த சம்மெல்லாம் போட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் d²/y dx² இந்த மாதிரி கொடுத்தா இது வந்து d² எடுத்துக்கணும், இது வந்து dy/d எடுத்துக்கணும். நார்மலாக போடுற மாதிரி தான் ஏஇ போடணும், சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இங்கே ரெண்டும் சேமாக இருக்குல்ல எம் வேல்யூ, அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் எதுவும் வரலன்னா இந்த மாதிரி நான் சொன்னேன்ல இப்போது காட்டினேன்னா அந்த மாதிரி ஃபார்முலா. இதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த சம்மெல்லாம் எப்படி போட்டதுன்னு சொல்கிறேன். ஸோ